உலக பிரகாரமாக ஒரு குடிகாரன் என்று சொல்லுகிறவன் அவன் நித்தியத்துக்கு பங்காளி அல்ல. In a worldly sense, a drunkard, he is not a partaker of heaven. பிரியமானவர்களே, இந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறதா? Beloved, are you having this spirit in you? ஒரு சிலர் இன்றைக்கும் கூட வெளித்தின் பிரகாரமான மதுபானத்திலிருந்து விடுதலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். Some people even today are not getting deliverance from drinking liquor. இன்னைக்கு ஒரு சிலர் மறைமுகமாக சில தவறுகளை செய்கிறீர்கள். Some people commit certain things secretly, வீட்டுக்கே தெரியாமல், without knowing your குடும்பத்துக்கே தெரியாமல், without knowing to your family. இப்படி சிலர் எல்லாம் தங்களை மறைத்துக்கொண்டு சில மதுபான பிரியர்களாக சபைக்குள்ளே சிலர் உலாவுகிறார்கள். And some people are wandering in the church as hidden drunkards. ஒரு சகோதரனுக்கு மஞ்சக்காமாலை வந்துவிட்டது. A brother had jaundice. அவர் ஏற்கனவே BSFல அவர் கமாண்டராக இருந்த ஒரு ஆள். He was earlier BSF commander. நான் போய் அவரை சந்தித்தேன். I met him. ஏன் திடீரென்று என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, உங்களுக்கு திடீர்னு மஞ்சக்காமாலை வந்துருச்சு, இந்த இப்படிப்பட்ட வியாதி இப்பொழுது இல்லையே என்று கேட்டேன். I asked him, why all of a sudden you have got the jaundice? That disease is not spreading in these days. அவர் சொன்னாரு, இது காரணம் இருக்கிறது என்று சொன்னார். And he told me there is a reason. அவர் ஒத்துக்கொண்டார். He admitted. என்னோட வேலை பார்த்தவர்கள் எல்லாம் சென்னைக்கு ஒரு புரோகிராமுக்கு வந்திருந்தார்கள். All of the people who are working with me came to Chennai for a program. சரி, அவங்க அங்க இருந்து பார்டர்ல இருந்து இங்க வந்திருக்காங்களேன்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தேன். From the border they have come this far, I gave them a treat. அவங்களோடு சேர்ந்து அவங்க எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால விட்டதானே அந்த மதுபானத்தை அன்றைக்கு தொட வைத்து விட்டார்கள். On the day they all compelled me and I had to drink liquor which I had left so many years back. பிரியமானவர்களே, இதுதான் உங்களுடைய பல தோல்விகளுக்கு ஒரு காரணம். Beloved, this is the reason for many failures in your life. அப்பதான் மனைவிக்கே தெரியும் இவர் போய் அங்க அந்த ட்ரீட்ல குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லி. Then only the wife came to know that in the treat he had drunk. ஒரு சிலர் ஞானஸ்நானம் எடுத்து கூட பாவத்துக்கு மரிக்காத ஒரு கூட்டம் நம்முடைய சபைக்குள்ளே உலாவுகிறது. One group are wandering in the church, even though they have taken baptism, they are not dead to sin. ஒரு சகோதரன் ராபோஜனம் எடுக்கும்படியாக போய் அன்றைக்கு அவர் புறப்பட்டு வந்தார். One brother came forward to take communion on a particular day. அவருடைய மனைவி சொன்னால் நீங்கள் ராபோஜனம் எடுக்க கூடாது. His wife told him you should not take communion. உங்களுக்கு குடியில இருந்து விடுதலை இல்லை. You have not got deliverance from liquor. நீங்க எடுக்காதீங்கன்னு சொன்னார். Don't take communion, she said. அது அவனுக்கு துக்கமாக இருந்தது. It was a grief for him. ஒரு சிலர் சொல்றாங்க இந்த 2 நாள் விட்டுட்டேன் 3 நாள் விட்டுட்டேன் இதெல்லாம் forgery ஏமாத்து வேலைகள். And they say I have abstained from liquor for 2 days or 3 days. These are forgery, they are frauds. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லாவிட்டால் நீ அமைதியாக இருக்க வேண்டும். If you are not having the fruit and the repentance, you should keep quiet. கடைசில என்ன நடந்தது? Finally what did happen? இந்த மனைவி ரொம்ப மிரட்டி விட்டதனால இந்த சகோதரன் ராபோஜனம் எடுக்கவே இல்லை. Because the wife had threatened him, he did not take communion. ஆனால் வெளியே நின்று பார்த்துக்கொண்டே இருந்தார். But he was watching from outside. ராபோஜனம் முடிந்து சாப்பாடு கொடுத்தார்கள், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தார். After the communion, the food was served, he ate and came back home. வீட்ல வந்து மனைவிட்ட சண்டை. At home he started quarreling. நீ என்ன ஒரு புருஷனை நீ ஒரு புருஷனை பத்தி நல்ல ஒபினியனை நீ ஊழியக்காரர்கிட்ட சொல்லவே இல்ல. You have not given a good opinion about the husband to the servant of God. என்னை ஒரு குடிகாரனா சித்தரிச்சிட்ட, அதனால எல்லா பாஸ்டர்ஸும் என்னை தவறா தான் பார்க்கறாங்க. You have pictured me as a drunkard, therefore all pastors see me in a different way. என்னை எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க, ஏன் கூட குடிச்சானே அவன் அங்க எடுத்துக்கிட்டு இருந்தானேன்னு கேட்டான். And he asked me, you forbade me from taking communion. The person who drank with me, he also took part in the communion. எப்படி இருக்கும்? How it will be? இவங்களெல்லாம் விசுவாசிகள்னு சபையில வச்சிருந்தா சபை எப்படி லட்சணமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just imagine what will be the state of the church if we keep such people as believers. அவங்கள விட்டா பிரசங்கம் கூட பண்ணுவான். If a person is permitted, he will even preach. பிரியமானவர்களே, நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். Beloved, this is a time where we have to be very careful. என்னைக்கு நம்ம பைபிளை எடுத்தோமோ அன்றைக்கு நீ மதுபான பிரியனா இராமல் வெளியே வர வேண்டும். On the day you have taken the Bible, you should not be a drunkard anymore. You should come for the Lord. பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்களை திடீரென்று ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து ஆந்திராவில போய் ஊழியம் தொடங்குங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். All of a sudden, Pastor K.C. Varghese was taken a ticket to Andhra and given the ticket. He was asked to go to Andhra and start the ministry. அங்க faithமே கிடையாது. There was no faith home. விசுவாசியே கிடையாது. No believer. யாருமே தெரியாது. Nobody is known to him. இவருக்கு லாங்குவேஜும் தெரியாது. He did not know the language also. போயாச்சு. He went there. குண்டூர்ல இறங்கிட்டாரு. He got down at Guntur. இப்போ இவருக்கு அவங்கள்ட்ட பேசணும். அவங்களுக்கு அந்த கடையில உள்ளவங்க எல்லாம் இவரை முழிச்சு பார்க்கறான். அவங்க இவ யாருன்னு தெரியறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்க எல்லாம் தெலுங்கு, இவருக்கு தமிழும் மலையாளமும் தெரியும். And this pastor knows only Tamil and Malayalam, and those people are Telugu speaking people. They want to know about him. He wants to speak to them, but the language is a barrier. இப்போ எப்படி ரெண்டு பேரும் தொடர்பு கொள்ளுகிறது? Now how to communicate? அவங்க வேற மாதிரி வேஷ்டியை கட்டி இருக்காங்க, இவர் வேற மாதிரி சிலோன் ஸ்டைல்ல கட்டி இருக்காரு. He was wearing the dhoti in a
Ceylon style and they were wearing dhoti in a different way. இப்ப ரெண்டு பேரும் எப்படி கான்டாக்ட் தொடர்பு கொள்ளுகிறாரு? How to communicate? அந்த டீ கடையில நிக்கிறவன் எல்லாம் இவரை திரும்பி திரும்பி பார்க்கறான். இவருக்கு எங்க போறது, எங்க தங்குறது, வீடு எங்க எடுக்கிறது, எங்க போய் எவனை போய் நம்ம மீட் பண்றது ஒண்ணுமே புரியாம இவரும் அந்த டீ கடையில டீ குடிச்சு நின்னுட்டே இருக்கிறார். He was drinking tea and standing in the shop. Others were also watching. He did not know whom to meet, where to take place for rent, whom to contact for it. அவனுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியணும். வித்தியாசமான ஒரு ஆள் புதுசா வந்திருக்கிறார். Because a new person, a different person has come, they want to know who is he. கடைசில Finally, இவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம லாஸ்ட்ல யாருக்காவது தமிழ் தெரியுமா அப்படினு கேட்டார். And he asked, is anybody here knows Tamil? அந்த டீ கடையில நின்னு ஃபுல்லா சாராயத்துல ஒருத்தர் இருந்தான். சொல்லு எனக்கு தமிழ் தெரியும் அப்படினானா. And there was a drunkard standing in the tea shop. He said, yes, I know Tamil, you tell me. இவர் நேரா போய் அவன் தோள்ல கை போட்டு அவனை வச்சு இவரு காஸ்பல் பேசினாரு. And he went and put his hand upon his shoulder. Through him he spoke gospel. அப்படியே அவன் வீட்டுக்கு போய் அப்படியே பார்த்து கடைசில அவன் தான் முதல் விசுவாசி. And he went to that person's home, he spoke to them and he was converted, he was a first believer. அன்றையோட அந்த ஆவி அவனை விட்டு போயிருச்சு. On that day the spirit left him. இதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய புனித தன்மை, வல்லமை உள்ள ஒரு தன்மை. This is a powerful cleansing nature of Christianity. ஒரு சரியான ஒரு விடுதலை இந்த மதுபான சக்தியிலிருந்து தேவை. From the drinking liquor, from the effect of drinking liquor, they need a proper deliverance. ஒரு விசுவாசி பையன் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். I went to a believer's son's home. அவன் அப்பதான் ஃபர்ஸ்ட் காலேஜ்ல அடி எடுத்து வைத்திருக்கிறான். He had just entered college. வீட்டுக்கு போனபோது அவன் ஸ்தோத்திரம் பண்ணினான். When I went home, he greeted me. ஆனா அந்த ரூமை விட்டு இங்க வர மாட்டேங்கறான். But he is not coming out of the room. ஏன் அவ்வளவு தூரத்துல நிக்கறான்? ஏன்னா இங்க வாடான்னு சொன்னா வர மாட்டேங்கறான். ஸ்தோத்திரம் நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னான். And when I called him, he didn't come near me. He said, praise the Lord, I will remain here, he said. அப்ப காலேஜ் போய் 1 வீக் தான் ஆச்சு. Just 1 week after joining college. இப்போ அவனை கூப்பிட்டா வர மாட்டேங்கறான். அவன் சிஸ்டர் கேட்டா ஏன் வரலன்னா கேளுங்க அவன் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கானாங்க. And when the mother was asked about that, she said, you ask himself, he has done something. அவனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருக்காங்க பீ ரெடி, அது வந்து ஹெல்த்தா இருக்கும், அது வந்து சாராயம் கிடையாது, பட் அது வந்து ஜூஸ் அப்படினு சொல்லி இருக்காங்க. And the friends have told him he can drink beer, there is nothing wrong in it, it is not liquor, it is only juice. உடனே அவன் அதை குடிச்சிட்டு வந்திருக்கான். இப்போ அவனுக்கு நான் வந்து எதிர நின்னது அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டது. Now he has drunk that beer and he is not able to come before me. It is a problem that I have come there. ஏன் இத பேசுறாரு நான் இப்ப யோசிச்சிட்டே இருக்கேன். இங்கேயும் ஒரு கூட்டம் இப்படி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். Why the spirit of God is telling me like this? I think there is one group here like that. நீங்க யாரையோ மறைச்சு மனைவிக்கு தெரியாம புருஷனுக்கு தெரியாம இல்லாவிட்டால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரியாம இல்ல சபைக்கே தெரியாம ஏதையோ ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க. ஆவியானவர் வெளியே கொண்டு வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். I think you are somebody of you, some persons of you are doing certain things secretly without knowing to your wife, without knowing to your husband, without knowing to your family, without knowing to your parents, without knowing into the church. You are doing something secretly. குடிக்காம இருக்க முடியாது. அத பார்த்துட்டா எப்படி இருக்கறேன்னு நான் இதுக்குள்ளே தான் இருந்தேன். And they say, if I see liquor, I cannot abstain from drinking it. They say, but I have been already in liquor. எங்க வீட்ல இந்த கார் டியூப்ல சாராயம் எப்பொழுதுமே கார் டியூப்ல கட்டி வச்சிட்டே இருப்பாங்க. In our home we used to keep arak bound in the car tube. Any time அங்க இருக்கும். எப்பொழுதுமே வீடுகள்ல இது இருந்துட்டே இருக்கும். Always, at any time you can get and drink. நான் எல்லா கடையிலயும் உட்கார்ந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறேன். I have sat in arak shop and sold liquor. ஆனா இவங்க விட முடியலங்கறாங்க. நான் குடிச்சதே கிடையாது. And they say they are not able to leave liquor. I have never drunk it. தேவன் உனக்குள்ளே ஒரு வல்லமையை கொடுத்திருந்தா அதன் மூலமா நீ ஜெயிக்க முடியும். If the Lord has given you the power, you can overcome that.